எதுக்குடா என் வீட்டு முன்னாடி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கடா. ஐயா, நம்ம ஊர் மானத்தை வாங்க வந்து அந்த பாலப்பட்டி ஜமீனோட சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த அயோக்கியனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து இந்த ஊர் சனமே தவிச்சு போய் நிக்குதுங்க ஐயா. அத கேக்குறதுக்கு நீங்க யாரா பிச்சைக்காரன் நாய்களா? என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு ராஜகுமாரன் பொய் சொன்னா நீங்களும் காவா வெட்டிக்கிட்டீங்க. என் பொண்ணை கட்டிக்கிறான்னு ஒரு வார்த்தை ராஜகுமாரன் கேட்டீங்களாடா? இது என் சொந்த பிரச்சனை. போங்கடா. இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருந்தீங்க, மரியாதை கெட்டு போயிடும். முடியுமா பால்? செல்வராஜையா பண்ண பால நாங்க இனிமே வாங்க மாட்டோம். நீ போய் வேற இடத்த பாரு. இந்த பாரியா, இந்த ஊரு மானத்தை வாங்க வந்த பாலப்பட்டி ஜமீனுக்கு பொண்ணை கொடுக்க போறாரு உங்க செல்வராஜையா. அவர் பண்ண பால நாங்க வாங்க மாட்டோம். ஏன்னா மானம், ரோஷம், சூடு சொரணை எங்களுக்கு இருக்கு. அம்மா, நீ கூட என்ன காப்பாத்த மாட்டேங்கிற, கெஞ்சி கேக்குற. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. இன்னும் எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நேரமாச்சு, கிளம்பு. நான் செத்தாலும் சாவனை தவிர கண்ணனுக்குலாம் கழுத்து நீட்ட மாட்டேன். என்னடி அதிக பிரசித்தனமா பேசுற? நம்ம வீட்டு வாசப்படி ஏறி என் கைய முறிச்சானே ராஜகுமாரன், அவன் மூஞ்சில கரிய பூச தாண்டி இந்த கல்யாணமே இதை எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வாடி வாடி, ஏத்துக்கிட்டு போகடா. அத்தா அத்தா, நீங்க தான் அத்தா காப்பாத்தணும். நான் யாரை காப்பாத்தணும்? அத்தா, செல்வராஜ் ஐயா கட்டாய கல்யாணம் பண்றதுக்காக செல்விய கதற கதற கார்ல தூக்கிட்டு போறாரா அத்தா. அந்த பொண்ணோட நிலைமை பார்த்து எங்களால தாங்கிக்கவே முடியல அத்தா. அம்மா, தான் போய் சொன்னது நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ராசப்பு மனசை மாத்தி செல்வியை காப்பாத்துறது உங்க கையில அம்மா இருக்கு. ஊர் ஜனமே உங்க பின்னால வர்றோம். நீங்க தான் அத்தா ஒரு நல்ல முடிவை சொல்லணும். எங்க குடும்பம் கெடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. இப்போ செல்வியோட வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்னா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ராஜா, ஏற்கனவே நாங்க ஒரு பொண்ணை இழந்துட்டோம். இன்னொரு பொண்ணையும் இழக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்லை. ஐயா, நம்ம ஊர்ல வீசுற காத்துல கூட கரபடியாதுன்னு சொல்லுவாங்க. அநியாயமா அந்த பொண்ணு வாழ்க்கையில கரபடிய போகுதுங்க ஐயா. நீங்க மனசு வச்சா தாயா காப்பாற்ற முடியும். ராசப்பூ, இந்த ஏழை ஜனங்களுடைய நிலத்தை எல்லாம் நஞ்சி ஆக்கிப்புட்டு உங்க வாழ்க்கையை பாலைவனம் ஆக்கிறதுக்கு நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். ராசப்பூ, சம்மதிக்க மாட்டோம். ஐயா, ஐயா, இத கொஞ்சம் பாருங்க ஐயா. என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாருங்க ஐயா. ஐயா, யாரே காப்பாத்துங்க. வைதேகி ஏக்க கிணத்துல வந்து சாக போறாங்க. யாரே காப்பாத்துங்க. சாக போறாங்க, காப்பாத்துங்க. வைதேகி ஏக்க கிணத்துல வந்து சாக போறாங்க, காப்பாத்துங்க. இந்த ஊமை குழந்தை எழுத படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து வைதேகி வைதேகின்னு எழுதிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ விளையாட்டுக்கு தான் எழுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, வைதேகி இறந்த அன்னைக்கு கருப்பராயன் கோயில்ல நடந்தத இவ பாத்திருக்கா. ஐயா, என்ன மன்னிச்சிரு கருப்பராயா. எப்பவுமே விளையாட்டா கூட போய் சொல்லாத என் மாமன் முதல் தடவையா போய் சொல்றதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிரு கருப்பராயா, என்ன மன்னிச்சிரு. என் ஆசைப்படி மாமாவையும் வைதிகையும் சேர்த்து வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாதபடி நீதான் பாத்துக்கணும். எந்த குழப்பமும் இல்லாம அதை நீதான் நிறைவேற்றி வைக்கணும் கருப்பராயா. எனக்கு சாதகமான முடிவு எடுத்தேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள முடிவு மாத்திட்டேன். எப்படி உன் ராஜகுமாரன் பிரியப்பட்ட எதையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன். இல்லப்பா, செல்விய கட்டிக்கிறேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டு இருக்கியே. இப்ப அந்த பொய்ய உண்மையாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ராஜா, அந்த பொய்ய உண்மையாக்கிட்டு தான் நீ என் மூஞ்சில முழிக்கணும். அப்பதான் எனக்கும் பெருமை,
உங்க அப்பாவுக்கும் பெருமை. கட்டி வாழ போற அளவுக்கு தான் கெட்டி மேளம். தாலி கட்டி வாழ வைக்க கூட்டிட்டு வரல இவள. தாலி கட்டாமலேயே மானத்தை வாங்கத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்க அவசரப்படாதீங்க. 38 பெட்டி ஜனங்களை எதுக்கு வரவழைச்சுன்னு தெரியுமா? சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கத்தான். அன்னைக்கு ராஜகுமார வாய்க்கையே சொன்னானே, அவங்க ஊர் மண்ணுக்கு தான் வீரம் இருக்கு, அவங்க ஊர் பொண்ணுக்கு தான் மானம் இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல ஏன் மண்ணுல இந்த பொண்ணோட மானத்தை வாங்க போறேன். இதான்டா இந்த மண்ணோட அழகு. வாமா, இந்த விரல் கூட உன் உடம்புல படாம உன் மானத்தை நான் எடுக்க போறேன். அதான் இந்த யுவராஜுக்கு அழகு. உன் உடம்புல இருக்க துணியை உரிச்சு இந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கு விருந்து வைக்க போறேன். உச்சாதனா மாதிரி. இது கலியுக மகாபாரதண்டி. உன்னை காப்பாத்த எந்த கண்ணை வரான்னு பாக்குறேன். அங்க பாத்தியா உன் மாமா ராஜகுமாரன் எவ்வளவு வேகமா வரான்னு? சாகரத்துக்கு அவன் இந்த பாலத்தை தாண்ட போறதில்ல. இந்த பாலத்துல காலை வச்ச உடனே பாலம் வெடிக்க போகுது. நீ அவன் கூட சேர்ந்து சாவ போறியா இல்ல என் கூட இருந்து சாவ போறியா? நீ முடிவு. அந்த ராஜகுமாரன் கூட சேர்ந்து சாவணும் நீ நினைச்ச. ஆனா இந்த யுவராஜ் கூட வாழ்ந்து சாவணும் ஆண்டவன் நினைச்சிட்டான். தொடவே கூடாதுன்னு நினைச்சேன், தொட வச்சிட்டீங்களடி. எங்களை மன்னிச்சுங்க மாப்பிள்ள.
அம்மா எங்களுக்கு நீங்க தான் ஆரத்தி எடுக்கணும். ராஜகுமாரா ராஜகுமாரா